திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 28 உற்பத்தி காண்டம் திருவிளையாட்டுப் படலம் பாகம் 2. முருகப்பெருமான் திருவிளையாடல்கள் புரிந்ததையெல்லாம் பார்த்தோம். அதன் காரணமாக பிரபஞ்சமும் அண்டங்களும் புவனங்களும் தங்கள் நிலைமையிலிருந்து முருகப்பெருமானால் மாற்றி வைக்கப்பட்டன என்று பார்த்தோம். அசுரர்கள் எல்லாம் இதனை பார்த்து யார் இதனை செய்தார் என்று அறிய முடியாமல் தெரியாமல் மிகவும் கலக்கம் அடைகின்றார்கள். தங்களின் பெரும் பாவங்கள் காரணமாக எம்பெருமான் முருகப்பெருமானை காண முடியாதவர்களாகி இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று தெரியாமல் ஏங்கி வியக்குறுகின்றார்கள் அசுரர்கள். சிவபெருமானின் ஆடலான மாயம் இது என்று சொன்னார்கள். இந்த உலகத்து உயிர்களெல்லாம் முருகப்பெருமானின் திருவிளையாடலை பார்த்து இந்த கொடிய அசுரர்கள் எல்லோரும் மாய்ந்து போவதற்கு உரிய நாள் நெருங்கிவிட்டது போலும், அதற்கு ஏற்ப இவ்வாறு இந்த உலகத்தின் நன்மைகள் நடக்க வேண்டி இவ்வாறு இந்த உலகத்தின் நிலைமைகள் திடீரென மாறியிருக்கின்றன என்று உலக மக்கள் எண்ணினார்கள். அதே நேரம் தேவர்கள் எல்லோரும் இந்த செயலை செய்தவர் யார், ஒருவேளை அசுரர்களாக இருக்குமோ என்றெல்லாம் பயந்து மேருமலையின் உச்சியிலே இருக்கின்ற இந்திரனிடம் சென்று கேட்கலாம் என்று எல்லோரும் அங்கே இந்திரனிடம் சென்று கேட்கின்றார்கள். இந்திரனும் கூட நானும் இது பற்றிதான் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன், கொஞ்சமும் எனக்கு தெரியவில்லை, எனவே எல்லோரும் சென்று பிரம்மதேவரிடம் கேட்போம் என்று எழுந்து நிற்கின்ற அந்த சமயத்தில் ஆறுமுகப் பெருமான் ஒரு முகமுடைய குழந்தை வடிவாகி இந்திரன் முதலான தேவர்கள் காணும்படி அங்கே இருக்கின்ற மேரு மலையில் தோன்றுகின்றார். ஒரு சிறு குழந்தை தன்னுடைய சிறு கைகளினால் தாமரைப்பூவின் இதழ்களை ஒவ்வொன்றாக பீத்து போடுவது போல எமது அருட்குழந்தையும் தனது கைகளினால் திருக்கைகளினால் மேருமலையின் தங்கமயமான சிகரங்களுள் ஒன்றை பிரித்தெடுத்து வீசி எறிந்து விளையாடுகின்றான். ஆனால் இவர் முருகப்பெருமான் தான் என்பதனை இந்திரன் உள்ளிட்ட தேவர்களாலும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எதிரே இருக்கின்ற அந்த முருகப்பெருமான் சிறு குழந்தை வடிவில் இருக்கின்றாரே, அவரை பார்த்து இவன் மிக்க வலிமை உடைய அசுரரிலும் மிக கொடியவன் போன்று இருக்கின்றான் என்று இவ்வாறு எண்ணுகின்றார்கள் அந்த தேவர்கள். எனவே நாம் எல்லோரும் சூழ்ந்து இவனை எதிர்த்து பெரும் போர் செய்து வெற்றி கொள்வோம் என்று எம்பெருமானை எல்லோரும் வளைத்து சூழ்ந்து கொள்கின்றார்கள். இந்திரன் தன்னுடைய ஐராவதம் என்ற யானையை நினைத்தவுடன் அது வந்தது. ஐராவதத்தின் பிடரியின் மீது இந்திரன் ஏறிக்கொண்டு வஜ்ராயுதம், வாள், குந்தாயுதம், வில் இவற்றை ஏந்தி கொண்டு போர்க்கோலம் எய்தி குழந்தை நாயகரான முருகப்பெருமானை சூழ்ந்து கொள்கின்றான். தேவர்களும் சூழ்ந்து கொள்கின்றார்கள். முருகப்பெருமான் புன் சிரிப்பு கொண்டு எதுவுமே எண்ணாதவர் போல, அக்கறையில்லாதவர் போல தனது திருவிளையாட்டான அந்த மேருமலையின் சிகரங்களை பிரித்து எரியும் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார். இந்திரன் தன்னுடைய கையில் ஏந்திய 18 வகையான ஆயுதங்களான வில், வாள், அம்பு, வேல், ஈட்டி, சக்கரம், கதை, சுழல் வாள், மழு, உலக்கை, கப்பணம், வளைத்தடி, தோமரம், சூலம், கலப்பை, குந்தம், கழுமுள் முதலான ஆயுதங்களை எம்பெருமான் மேல் விடுக்கின்றான். பின்னர் தேவப்படைகளான இந்திராஸ்திரம், சூர்யாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் முதலியவற்றையும் விடுக்கின்றான். இவைகளெல்லாம் தேன் சொரியும் மலர்கள் போல சென்று எம்பெருமானின் திருவடிகளிலே விழுகின்றன. தன் வஜ்ராயுதத்தை ஏவுகின்றான். அது எம்பெருமான் முருகப்பெருமானின் திரு மார்பிலே பட்டு நுண்ணிய மணல் போல துகளாகி அழிந்தது. ஐராவதத்தின் மேல் ஏறி ஐராவதம் மிக பெரும் கோபத்துடன் எம்பெருமானை நோக்கி பிளிரிக்கொண்டே முன்னேறியது. எம்பெருமான் வில் எடுத்து ஒரு கூர்மையான அம்பை போட்டி ஐராவதத்தின் நெற்றியில் சென்று ஊடுருவும்படி விடுத்தார். அது ஐராவதத்தின் நெற்றியுள் புகுந்து ஊடுருவி பின்புறமாகச் சென்று ஐராவதத்தின் உயிரையும் எடுத்து கொண்டு சென்றது. இந்திரன் கோபம் கொண்டு ஒரு அம்பை முருகப்பெருமான் மேல் விடுத்தான். ஒரு வேலாயுதத்தை எடுத்து முருகப்பெருமான் மீது இந்திரன் விடுத்தான். இந்திரன் விடுத்த வேலாயுதம் ஒரு புல்லை போல தேய்ந்து வலிமை இழந்து போய் பெருமானிடம் சென்று சேர்ந்து விட்டது. முருகப்பெருமான் தனது வில்லில் ஒரு அம்பை பூட்டி இந்திரனின் சிரசில் அணிந்த மகுடத்தை வீழ்த்தினார். இந்திரனின் மார்பில் இருந்த கவச்சத்தை ஒரு அம்பினால் பொடியாக்கினார்.
7 அம்புகள் இந்திரனின் மார்பிலே சென்று பட அவன் அயர்வாகி விழுந்தான். பின்னர் முருகப்பெருமான் 4 அம்புகளை செலுத்தி வருணதேவனை நிலத்திலே வீழ்த்தி 5 அம்புகளை செலுத்தி யமனின் வலிமையை அடக்கினார். ஒரு அம்பினால் சந்திரனை நிலத்தில் வீழ்த்தி இன்னும் ஒன்றன் பின் 2 அம்பு விடுத்து சூரியனையும் 2 அம்புகளால் வாயு பகவானையும் பின்னர் 3 அம்பு விடுத்து அக்னிதேவனையும் நிலத்திலே வீழ்த்தினார். சில தேவர்கள் ஓடினார்கள். எதிர்த்து நின்ற தேவர்கள் எல்லோரும் முருகப்பெருமானின் திருவிளையாடலினால் வீழ்த்தப்பட்டு அங்கே கிடக்கின்றார்கள். இதனை பார்த்து நாரத முனிவர் தேவகுருவான பிரகஸ்பதி வியாழ பகவானை அணுகி அங்கே நடந்தவற்றையெல்லாம் கூறுகின்றார். உடனே பிரகஸ்பதி வியாழ பகவான் அழிந்ததோ தேவர் வாழ்வு என்று சொல்லி பெரும் துயரம் கொண்டு போர்க்களத்திற்கு செல்கின்றார். அங்கே இந்திரன் முதலான திக்பாலகர்கள் தேவர்கள் எல்லோரும் விழுந்து கிடப்பதை பார்க்கின்றார். தேவர்கள் எல்லாரும் உயிர் நீங்க பெற்று அங்கே இறந்து கிடப்பதை நோக்கி பெரும் துயரம் கொண்டு நின்ற நேரம் அங்கே 6 முகமுடைய பெருமான் பேரழகு கொண்ட குழந்தை வடிவோடு விளையாடும் அற்புத நிலையினை வியாழ பகவான் பார்த்து இருக்கின்றார். வியாழ பகவான் குழந்தை உருவம் கொண்டது குமரக்கடவுளே என்று தொழுதுகின்றார். பெருமானே, முருகப்பெருமானே, தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், சூரபத்மன் என்ற அசுரர்கள் நாள்தோறும் துன்பம் செய்து அடிமையாக்கி வேதனையுறுத்த அதனால் நித்தமும் துன்பம் அனுபவித்து திரிந்து ஆற்ற முடியாமல் தன்னுடைய நாட்டை விட்டு இந்திரன் இந்த மேருமலையிடம் ஒளிந்து இருந்தான். அவன் தேவரீரினுடைய திருவடிகளை அடைந்து உங்களைக் கொண்டு பகைவர்களினுடைய வலிமையாவையும் தொலைத்து மறுபடியும் இழந்த தனது அரசையும் நாட்டையும் அடையவும் தலைவனாகவும் நினைந்து அருளினானே அன்றி வேறு எதையும் இந்திரன் நினைக்கவில்லை அப்பனே என்றெல்லாம் ஸ்தோத்திரம் செய்கின்றார், துதிக்கின்றார். இந்திரன், நீங்கள்தான் இவ்வாறு திருவிளையாடல் செய்கின்றீர்கள் என்று உங்களது கருணை நிறைந்த இந்த செயலை ஒருபொழுதும் அவனுக்கு தெரியாது. உங்களது திருவிளையாடல்களை சிவன் அடியார்கள் அன்றி வேறு யார்தான் தெரிந்து கொள்ள இயலும்? காமம், குரோதம் முதலான குற்றங்களை உடைய எங்களால் உங்களது திருவிளையாடல்களை எப்படி உணர முடியும்? எனவே இந்திரனின் தெரியாமல் செய்த அந்த தவறுக்கு தண்டனையை தேவரீரே செய்து அருளியிருக்கின்றீர்கள். எனவே பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையரே அப்பிள்ளைகளில் அன்பு நீங்கி பிழை செய்த தமது பிள்ளைகளை கொல்வார்கள் என்றால் இனி யார்தான் வேறு அப்பிள்ளைகள் மீது இரக்கம் கொண்டு ஆதரவு செய்வார்கள்? எனவே முருகப்பெருமானே, இந்த தேவர்கள் எல்லோரும் நல்லவர்கள். இவர்கள் யாவரும் எக்காலமும் உம்மீது மறவாத அன்பினை உடையவர்கள். தேவரீர் இந்த ஒரு பிழையை மட்டும் பொறுத்தருள்வீராக என்று வேண்ட முருகப்பெருமான் தேவர்கள், அந்த இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழும்படி திருக்கருணை செய்தார். ஐராவதம் உட்பட தேவர்கள் அனைவரும் எழுந்து வந்தார்கள். தங்கள் செயலை எண்ணி வருந்தி முருகப்பெருமானை வழிபட்டார்கள். தங்களை தாங்களே இகழ்ந்து கொண்டார்கள். குழந்தை வடிவாகி அருள் நிறைந்து விளையாடிய எமது பெருமான் சரண கமலபாதத்திலே விழுந்து வணங்கியவர்கள் பயபக்தியுடன் ஸ்கந்தா நமக, 5 முகமுடைய சிவபெருமான் தந்த குமரா நமக, கங்காதேவி உமாதேவி பாலா நமக, 12 தோளை உடையாய் நமக, கடம்பமலர் மாலை புனையும் தந்தையே நமக, 6 முகமுடைய ஆதி நமக, ஜோதி நமக, ஞான வடிவான எந்தையே நமக, என்றும் இளையோய் நமக, குமாரா நமக என்று ஸ்தோத்திர மந்திரம் சொல்லி தொழுதார்கள். முருகப்பெருமான் வருந்தாதீர்கள் என்று அபயம் அளித்து அவர்களை காத்தார். எங்கள் தவறுகளையெல்லாம் பிழைகளையெல்லாம் பொறுத்தருளுங்கள் என்று முருகப்பெருமானை வேண்ட முருகப்பெருமான் அவைகளை உணர்ந்து அவர்களை பார்த்து சொல்கின்றார். தேவர்களே, நீங்கள் எம்மை ஒரு குழந்தை என்று நினைத்து போர் செய்தீர்கள். நமது வலிமையையும் உயர்வையும் இன்னமும் உங்களுக்கு நீங்கள் உணரும்படி யாம் காட்டுவோம் என்று கூறி முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு காட்டி அருளுகின்றார். முருகப்பெருமானின் விஸ்வரூபம் அது 8 திசைகளும் 14 உலகங்களும் 8 மலைகளும் 7 கடல்களும்
புறவாழி சமுத்திரமும் சக்கரவாள மலையும் பிற பொருட்களும் வெவ்வேறான வடிவங்களில் விளங்கும் சிறப்பான அண்டங்களும் அனைத்து உயிர்களும் எல்லா பொருட்களும் முருகப்பெருமான் தானேயாக விளங்கி பிரம்ம விஷ்ணு சிவபெருமான் யாவரும் தன்னிடத்துச் செரியும்படியான அந்த பெரிய வடிவம் விஸ்வரூபத்தை கொண்டு அருளினார். கீழே இருக்கின்ற 7 உலகங்களின் மேல் விளங்கும் இந்த பூமி வரையும் இருக்கின்ற கீழ் உலகங்களெல்லாம் முருகப்பெருமானின் திருப்பாதங்களாகவும் 8 திசைகளின் எல்லை வரையும் மிகுந்த மலைகள் அவைகள் முருகப்பெருமானின் தோள்களாகவும் மேல் 7 உலகங்களும் அப்பாலான வெளியான இடமும் முருகப்பெருமானின் திருமுடிகளாகவும் சூரிய சந்திர அக்னி இவைகள் திருக்கண்களாகவும் மேல்வெளிக்கும் பூமியின் மேற்பரப்பிற்கும் இடைப்பட்ட இந்த இடமெல்லாம் எம்பிரானின் திருமேனியாகவும் இசை பொருந்திய வேதங்கள் அழகிய திருவாய் ஆகவும் அனைத்து உயிர்களின் உணர்வு எல்லாம் முருகப்பெருமானுக்கு திருச்செவிகளாகவும் பிரம்ம விஷ்ணு ஆகிய இவர்கள் இடது பக்கம் வலது பக்கமான 2 பக்கங்களாகவும் உமையம்மையாரே முருகப்பெருமானின் மனம் ஆகவும் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற 5 தொழில்களை புரியும் சிவபெருமான் முருகப்பெருமானின் ஆன்மாவாகவும் நின்ற முறையிலே முருகப்பெருமானின் விஸ்வரூபம் அமைந்தது. தேவர்கள் எல்லோரும் அருட்கண் முருகப்பெருமானால் வழங்கப்பட்டு அவர்கள் இந்த தரிசனத்தை உணர்ந்து புகழ்கின்றார்கள். தேவர்கள் அனைவரும் முருகப்பெருமான் கொடுத்த ஒளிவுடைய கண்களை பெற்றுக்கொண்டு அதன் உதவியோடு சூரியர்கள் அனந்த கோடி பேர் திரண்டு ஒன்று சேர்ந்தது எனும்படியாக பேரொளி பரப்பி நின்ற முருகப்பெருமானின் உருவம் தன்னுடைய உருவத்தை முற்றும் காட்ட அப்பொழுது அங்கே இந்திரன் முதலானவர்கள் இதனை கண்டார்கள். 6 முகங்களை உடைய பெருமான் இப்பொழுது கொண்ட ஜோதிமயமான பெரிய திருவுருவமான விஸ்வரூபத்தின் திருவடி முதல் திருமுடி வரை அதிவிரைவாக ஈசன் கொடுத்த நல் அருளினால் காணப்பெற்று கணக்கற்ற அண்டங்கள் முழுவதும் முடிவற்ற உயிர்கள் யாவும் பிரம்ம விஷ்ணு மூர்த்திகளும் சிவபெருமானும் தேவர் யாவரும் அவருடைய திருவடிவில் இருப்பதைக் கண்டு கைகூப்பி வணங்கி துதிக்கின்றார்கள் தேவர்கள். ஐயனே, நாங்கள் இவ்வளவு நாளும் உலக எல்லாமும் நீயே ஆனாய் என்பதை அறியாது இருந்தோம். ஆனால் அவ்வாறு அகிலமுமாய் தேவரீர் உரைகின்ற தன்மையை நீர் இப்பொழுது எங்களுக்கு காட்டி அருளியதனால் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். தேவரீருடைய வடிவை விடுத்து வேறு ஒரு பொருளையும் காணோம். எம்பிரான் தாங்களே அருவாயும் உருவாயும் அருவுருவமாயும் வடிவற்றதாயும் வடிவுள்ளதாயும் அருள் நிறைந்ததாயும் நின்ற ஏகனாகிய முழுமுதல் கடவுள் ஆவீர்கள். நாங்கள் செய்த பெரிய தவத்தால் எங்கள் சோகம் துயரம் எல்லாவற்றையும் நீக்கி சூரபத்மன் என்ற அசுரனை சம்ஹாரம் செய்து மீண்டும் எங்களை தேவ உலகில் பெருவாழ்வுடன் வாழும்படி வைக்கும் தன்மையாக மனம் கமழும் தெய்வக் குழந்தையாக எமது முன் வந்து தோன்றினீர்கள். இனி எங்களுக்கு என்ன கவலை? நாங்கள் இனி முக்தியிலே செல்வோம் என்றெல்லாம் ஸ்தோத்திரங்கள் செய்து பாடுகின்றார்கள், துதிக்கின்றார்கள். மேலும் சொல்கின்றார்கள், முருகப்பெருமானே, தங்களது இந்த பேருருவை காண முடியாமல் அஞ்சுகின்றோம். எனவே அடியங்கள் உய்யும்படியாக பழமையான தங்களது குழந்தை வடிவை கொண்டு தோன்றி எம்மை காத்தருள் புரிவீராக என்று எல்லோரும் தொழுது வேண்டுகின்றார்கள். அப்பொழுது ஆறுமுகப் பெருமான் அந்த காண்பதற்கரிய ஜோதி வடிவத்தை நீக்கியருளி 6 முகமுடையவராகி பழமையான வடிவத்தோடு தோன்றுகின்றார். தேவர்கள் துதிக்கின்றார்கள். தேவர்கள் சொல்கின்றார்கள், எம்பிரானே, தேவரீர் வான உலகங்களின் உயர்வான தேவ உலகை நீங்களே அந்த தேவ உலகின் அரச பதவியை ஏற்று ஆண்டு கொண்டு அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள். இது எப்படி இருக்கின்றது என்றால், அக்னிதேவன் முன் ஒரு சிறு விளக்கை ஏற்றி அந்த விளக்கை அக்னிதேவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்வது போல இருந்தது. இந்திரன் இவ்வாறு வேண்ட இந்திரனை நோக்கி எம்பெருமான் புன்னகை செய்து சொல்லி அருளுகின்றார், இந்திரதேவனே, நீ எனக்கு தருவேன் என்று கொடுத்த உனது அரசு உரிமையை நான் இப்பொழுது உனக்கு தருகின்றேன். நீங்கள் எல்லோரும் எமக்கு சேனைகளாகவும் நானே சேனைக்கு தலைவனாகவும் சென்று அசுரர் கூட்டத்தை முடிவு செய்வோம். நெஞ்சம் தளராதீர்கள் என்று கிருபை செய்தார் குமார கடவுள். தேவர்கள் மறுபடியும் வேண்டுகின்றார்கள், முருகப்பெருமானே,
தாங்கள் இந்த அண்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி வைத்து திருவிளையாடல் புரிந்தீர்கள். எனவே இந்த உலகங்கள், அண்டங்கள், மலைகள் எல்லாமும் பழைய நிலைமைக்கே வரவேண்டும் என்று வேண்ட, முருகப்பெருமானும் அதுபோலவே அருள் புரிந்து தாம் விளையாட்டாகச் செய்த அதனையெல்லாம் நீக்கி பழையபடி அண்டங்கள் இருந்த நிலைமையை ஆக்கித் தருகின்றார். தேவர்கள் தலைவரான இந்திரன் தேவதச்சனை அழைத்து கந்தமலை என்ற மலையிலே திருக்கோயிலை அமைக்கச் செய்ய, அவரும் ஒரு நொடிப்பொழுதில் அத்துணையையும் அங்கே முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து மிகச் சிறப்பான பூஜை செய்கின்றார்கள் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள். தேவர்களது பூஜையை ஏற்க தாமே விரும்பிச் சென்று இருந்த காரணத்தினால் அந்த மலைக்கு கந்தமலை என்று பெயர். தேவர்களின் பூஜையை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் அங்கிருந்து மறைந்தருளி திருக்கயிலாய மலைக்கு சென்று எழுந்தருளுகின்றார். இந்திரனும் அந்த மகாமேரு மலையில் இருக்கின்ற மனோவதி என்ற நகரை அடைந்தான். மற்றைய தேவர்களும் தங்களது இருப்பிடங்களான உலகங்களுக்குச் சென்றார்கள். திருக்கயிலை மலைக்கு எழுந்தருளிய முருகப்பெருமான் அங்கே வீரபாகு உள்ளிட்ட 9 வீரர்கள் மற்றும் 1,00,000 வீரர்களுடன் அங்கே திருக்கயிலாய மலையில் வீற்றிருந்து அருளுகின்றார். திருவிளையாட்டுப் படலம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து தகரேறு படலம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.